நண்பர்களுக்கு வணக்கம். இது பார்த்தீங்கன்னா டாப் லோட் வாஷிங் மிஷின் எல்ஜி. இது கஸ்டமர் வந்து தண்ணி வெளில போகலன்னு சொன்னாங்க. நம்ம பேக் சீட்டை கழட்டி பார்த்தோம்னா உங்களுக்கு எலி ஃபுல்லாக நிறையா கொண்டு வந்து வச்சுருக்கு. ப்ளஸ் ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா கடிச்சிருக்கு. இது நம்ம உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் எங்கே எலி கடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு அதை ஜாயின் பண்ணி பார்க்கலாம். இது ஆல்ரெடி ஸ்க்ராப் மிஷின் தான். மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேபினெட்டும் ஒன் சைடு இறங்கிருச்சு. ஆனால் கஸ்டமர் வந்து பரவாயில்ல, இது ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நிறையா துணி, அப்புறம் பார்த்திங்கன்னா தொடப்பத்து குச்சி நிறையா கொண்டு வச்சுருக்குது. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒயரை பூரா கடிச்சிருச்சு. மோட்டருக்கு போகிற லைனை பூரா கடிச்சிருச்சு. அவங்க வந்து நியூட்ரல் லைன் கட் ஆகாமல் இருக்க வரைக்கும் ரன் ஆகிருக்கு. அந்த நியூட்ரல் லைன் கட் ஆனோன்னா உங்களுக்கு சுத்தமாகவே மிஷின் தண்ணி வெளில போகல, மோட்ரு ஓடலை. பாருங்கள், கிட்டத்தட்ட இல்லை 4-5 ஒயரையும் சேர்த்து கடிச்சிருச்சு. நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு மிஷின் ஆன் பண்ணி பார்க்கலாம். மிஷின் ஓடுதான்னு பார்ப்போம். இது ஜாயின் பண்ணால் தான் வேறு எதாவது கம்ப்ளைண்ட் இருக்காங்க. ஒயரை கடிச்சிருந்தால் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு அந்த இடத்துல ஜாயின் போட்டாச்சு. மிஷினு இப்போது தண்ணி வெளில போகுது. கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வெளில போகலன்னு தான் சொன்னாங்க. நம்ம அந்த கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு கேபின் ஒரு சைடு ஃபுல்லாகவே ரஸ்ட் ஆகிடுச்சு. ஒன் சைடு ரஸ்ட் ஆனதுனாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பின் ஓடாது, உங்களுக்கு எரர் காமிச்சு நின்றுடும். ப்ளஸ் அவங்க தண்ணி வெளில போகல, வாஷ் ஓடலை அப்படின்னு சொன்னாங்க. அது முடிஞ்சிருச்சு, அந்த கம்ப்ளைண்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கம்ப்ளைண்ட்டை பார்க்கலாம்.